ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது விஎஸ்கே காஃபி ஃபார்ம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மொய்னா கல்ச்சர் தான். நம்மக்கிட்ட ரொம்ப பேர் மொய்னா கல்ச்சர் பற்றின வீடியோஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த கல்ச்சர் வீடியோ போடலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொய்னா கல்ச்சர் பண்ணுறது நிறைய பேர் நிறைய மெத்தடில் போடுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய மெத்தடில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன மெத்தடில் கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னு, ஏன்னா நம்ம ஃபார்ம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நம்ம ஃபார்முக்கு தேவையான இதை வந்து நம்ம எப்படி கல்ச்சர் பண்ணுறோம், முழுக்க இது நான் பண்ணிகிட்ருக்க அந்த மெத்தட் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இதோட சிம்பிளாக தெரிஞ்சால் கூட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் என்ன மெத்தடில் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன் வாங்க. ஓகே, நான் வந்து இந்த 5 இதில் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 5 பாக்ஸில் தான் மொய்னா வந்து ப்ரீடிங் போடுறேன். அப்புறம் இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து மொய்னா ஃபுல்லாக கல்ச்சர் போடுறது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா என் டெரஸில் ஒரு சின்ன பார்ட்டு தான். டெரஸ் மேலே இருக்கிறதுல ஒரு சின்ன பார்ட்டு. ஸோ இங்கே என்னென்னா ஈவினிங் ஒரு 3 மணி வரைக்கும் வெயில் இருக்காது. 3 மணிக்கு மேலே தான் வெயில் வரும். அது ஒரு லைட் வெயிலாக தான் வரும். ஏன்னா இது ஆப்போசிட் சைடு. ஸோ 3 மணிக்கு மேலே தான் இங்கே வந்து லைட்டாக வெயில் அடிக்கும். ஒரு 2:30-3 மணிக்கு மேலே தான். ஸோ அது வரைக்கும் வந்து வெளிச்சம் இருக்கும், ஆனால் வெயில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாக்ஸை வந்து முதல்ல செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து 5 தொட்டியுமே வந்து வரிசையாக செட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா 5லேயுமே வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். நார்மல் கிணத்து வாட்டர் தான், பைப் மூலமாக தான் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டேங்க்லேயுமே வந்து தண்ணி வந்து நிறைக்கிறோம். நார்மல் கிணத்துல உள்ள தண்ணி தான், கிணறு வாட்டர் தான். நம்ம வந்து மாஸ் ப்ரீடிங் பண்ணுறதுனால நம்ம வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணுறோம். இது நம்ம வந்து ஒரு டேங்க் 2 டேங்க் இல்லைனா கொஞ்சமாக அப்படி பண்ணுறோன்னா நம்ம இவ்வளோ தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. நான் ஏன் இவ்வளோ தண்ணி சேர்க்குறேன்னா, இது வந்து கொஞ்ச நாள் இந்த செட்டப் வந்து நம்ம ஒரு 15 நாள் வரைக்கும் இதில் மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு 10 நாள் பக்கத்தில் ஆகும்போது கொஞ்சம் தண்ணியை இறக்கும்போது இவ்வளோ தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால தான் எப்போதுமே தண்ணி கூட இருந்து குறைக்கிறது வந்து பெஸ்ட்டு. இல்லைனா ஒரு 10 நாளத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்குனா கூட பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஈஸ்ட் வந்து அடியில் படிஞ்சு அது வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப அழுக்க மாதிரி ஆகிடும். இன்னொன்று வந்து அது வந்து ஒரு துண்டு ஒரு சின்ன பொடி மாதிரி அப்படியே ஆகிடுது. இப்போ நம்ம என்ன தான் ஈஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி போட்டாலும் அது கொஞ்சம் ஓவர் ஆகுது. அந்த ஓவராக இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அந்த அடியில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் எடுத்தால் கூட ஒரு 5 நாள் 10 நாள் கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் டைம் வச்சுருந்த தொட்டியை வந்து 20 நாள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணேன். ஓகே, நம்ம இப்போது ஃபுல்லாக 5 டேங்க்லேயுமே வந்து தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம். 5லேயுமே வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இது நேற்றுக்கே வந்து உணர்ந்த வாழை இலை இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ முன்னாடி வந்து நான் வந்து இந்த இலையை எடுத்து அப்படி தான் போடுவேன். ஆனால் ஒரு 4-5 நாளத்துக்கு அப்புறம் இது வந்து நம்ம இந்த இலையை எடுத்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஊற வச்ச தண்ணி, அந்த இலை ஊற வச்ச தண்ணியை எடுத்து
அதை வந்து ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து ஒரு மக்கு இல்லைன்னா 2 பக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எதனால் நான் இதை இப்படி ஆட் பண்ணுறேன்னா, இந்த தண்ணி எனக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ மற்ற மாதிரி நமக்கு கிடைக்கிறத விட ஒரு 50% மேலே மொய்னா வந்து ஜாஸ்தியாக கிடைக்கிது தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல ஃபுல்லாக இலையை தான் வெட்டி போட்டுருவேன். ஒரு 2-3 நாளத்துக்கு அப்புறம் நம்ம அந்த இலையை எடுத்து மாற்றாத பட்சத்தில் அந்த இலை வந்து பொடிய ஆரம்பிச்சிருது. ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி ஆயிடுது. அதனால் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால நான் இப்போ வந்து இதை ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து இதை ஊற வச்சு அப்புறம் எடுத்து விட்டுருவேன். ஸோ நாம் இப்போது இதை ஆட் பண்ண போகிற இந்த தண்ணியை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஒரு கோல்டன் கலரில் இந்த தண்ணி ஆகிருக்கும். நம்ம இப்போ முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ வந்து ஒரு கோல்டன் கலரில் ஆட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணியை விட்டுட்டோம், அடுத்து வந்து மொய்னா விடணும். நிறைய பேர் சொல்லுவாங்க மொய்னாவில் கொசு வந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா நான் வந்து சில நேரங்கள்லாம் ஃபுல்லாக கொசு புழுவோடு தான் கிடக்கும். ஆனால் என்னென்னா, அடுத்த வாட்டி நான் கல்ச்சர் விடும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த கொசு இல்லாமல் எடுத்து விட்டுருவேன். கொசு இல்லாமல் எடுத்து விட்டுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் வழக்கமாக ஒரு கப்பு தண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 கப்பு தண்ணி வைங்க. 5 கப்பு தண்ணி வச்சுட்டு மொய்னா பிடிக்க போனாலே வந்து இந்த கொசுப்புழு எல்லாமே கீழே போயிடும். மொய்னா மேலோட்டு தான் இருக்கும், கொசுப்புழு வந்து கீழே போயிடும். ஸோ ஏதோ 1-2 தான் உங்களுக்கு அடிஷ்னலாக இருக்கும், அதை மட்டும் எடுத்து விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொசுப்புழுவிலேருந்து இதை பிரிக்கிறது பெரிய கஷ்டமான ஜாபாக இருக்காது, ஈஸி தான். ஸோ நான் வீடியோவில் எண்டில் காட்டுறேன், லாஸ்ட் டைம் நம்ம எடுத்ததுலேருந்து எவ்வளவு கொசுப்புழு இருக்குது, நம்ம அதுலேருந்து எவ்வளோ கொசுப்புழு இல்லாமல் பிரித்து எடுத்துருக்கோங்கன்றது. இந்த பெரிய கொசுப்புழு ஈஸியாக எடுத்துடலாம், சின்ன கொசுப்புழு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. 1-2 கொசுப்புழு இருக்கிறதுனால நம்ம கல்ச்சர் வந்து இதாகும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இப்போ நான் இதை வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இப்படி ஒன்றுலேருந்து இன்னொன்று மாற்றும் போதே கொசுப்புழு வந்து அடியில் போயிடும். நான் கொசுப்புழு இல்லாதது தான் இங்கே வரும், ஏதாவது 1-2 அந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கெல்லாம் இருக்காது, கொசுப்புழு எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான வேலையெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயுமே மொய்னா வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டவுட் இருக்கலாம், ஈஸ்ட் எந்த கணக்கில் ஆட் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கும் நான் சொல்கிறேன். நம்ம இந்த ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம், ப்ரெஸ்டீஜ் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது, நார்மல் மற்ற ஈஸ்ட்டை விட இது வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம எந்த அளவு போட போகிறோன்னா, இந்த மாதிரி சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறோம். இனிமேல் இந்த ஈஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறணும், ஊறுறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, 10 நிமிஷம் தாண்டிடுச்சு. இப்போ நம்ம வந்து மொய்னா வந்து நல்லா
ஈஸ்ட்டை வந்து நல்லா கரைச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறிடுச்சுனாலே திட்டுறதும் இருக்காது, எல்லாமே வந்து இதாகிடும், கரைஞ்சிடும். ஆக்சுவலாக நான் ஒரு டைமுக்கு வந்து ஒரு 20 கிராம் அந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நம்ம டேங்க் பெருசாக இருக்கிறனால நீங்கள் உங்களுக்கு எந்த தேவை இருக்கோ அந்த தேவையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது கண்டிப்பாக அரிச்சு எடுத்துருக்கணும். நான் மொயினா பிடிக்கிற அதே வேலையை தான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே வந்து மொயினாவை அந்த ஈஸ்ட் போடுறது கரெக்டான ஈஸ்ட்டை வந்து அரிச்சு தான் எடுத்துப்பேன். ஆரம்பத்தில் நானும் அரிக்காமல் விட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் அதில் படிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் அரிச்செடுக்கிறது பெஸ்ட். ஓகே, நம்ம எடுத்துக்கிட்டோம். இனி நம்ம இதை வந்து மொயினாக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த தண்ணியில் லைட்டாக மில்க் கலர் ஆகிற மாதிரி நான் விட்டுறேன். விட்டுட்டு அப்புறம் சும்மா கை வந்து ஒரு அலை சலசி விட்டுறணும். ஓகே, பார்த்தாவே தெரியும் லைட்டாக ஒரு மில்க் கலரில் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா மூடி போட்டுடணும். கொசு இறங்குறதுனாலன்னு மட்டும் கிடையாது, பல்லி எச்சும் உள்ளலாம், பல்லி தூசு இறங்கும். ஸோ எந்த இதுவாக இருந்தாலும் சரி இதை வந்து மொத்தமாக மூடி போடுறது வந்து பெஸ்ட். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இனி நாளைக்கு மார்னிங் எந்த அளவுக்கு கல்ச்சர் ஆகிருக்குங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3வது நாள் ஆகிடுச்சு. எவ்வளவு மொயினா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப குட்டியாக ஓடிக்கிட்டே இருக்குது. வெளிச்சத்தினால அந்த கிளியராக தெரில, ஆனால் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொயினா கல்ச்சர் பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப பெரிய டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து அதுக்காக நான் தனி வீடியோவே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.